ගරු ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ සම්මානීය අමුත්තන්ගේ සුරතෙන් මේ යාන්ත්‍රණය සාර්ථකව ක්‍රියාත්මක කරලාද පොලිස් නිලධාරීන් යුද හමුදා නිලධාරීන් නාවික නිලධාරීන් සඳහා තිලින ප්‍රදානය කිරීමයි මේ ආරම්භ කරන්නේ මේ උතුරු පළාතේ සාර්ථක වැටලීම සඳහා අප මේ මොහොතේදී ගරු ජනාධිපතිතුමාගේ සුරතෙන් තිලින ප්‍රදානය කරනු ලබනවා විශේෂ කාර්යාංශ නිලධාරීන්ට ලත් තොරතුරකට අනුව සිදු කරන ලද වැටලීමකින් කේරළ ගංජා කිලෝ 322ක් ග්‍රෑම් 860ක් ඒ වගේම මේ සාර්ථක වැටලීම සහ අධිකරණ ක්‍රියාවලියේ සාර්ථක කිරීම වෙනුවෙන් නිලධාරීන් 9 දෙනෙකු සඳහා රුපියල් 5,50,000ක මුදලක් පොලිස් ත්‍යාගාර මුදලින් කර තිබෙනවා. ඒ මුදල දැන් කණ්ඩායම් නායක ප්‍රධාන පොලිස් පරීක්ෂක අමරසිංහ මහතා විසින් ලබා ගන්නු ලැබුවා. ඉන්නතරව කිල්ලොච්චේ පොලිස් ස්ථානයේ දූෂණ මර්දනාංශයේ ස්ථානාධිපති වෙත යුද හමුදා බුද්ධ්‍යංශ නිලධාරීන් ලද තොරතුරුකට අනුව එම නිලධාරීන් ඇතුළු කණ්ඩායමක් විසින් සිදු කරන ලද සාර්ථක වැටලීමකින් ලොරි රථයක් ප්‍රවාහනය කරමින් සිටි කේරළ ගංජා කිලෝග්‍රෑම් 409ක් අත්අඩංගුවට ගැනීම වෙනුවෙන් ඒ සාර්ථක වැටලීමට සහභාගී වුණු නිලධාරීන් සඳහා ගරු ජනාධිපතිතුමාගේ සුරතෙන් පොලිස්පති ත්‍යාගාර මුදලින් නිලධාරීන් 17 දෙනෙකු සඳහා වෙන් කරන ලද 5,95,000ක මුදලක් දැන් ලබා ගත්තා. ඉනනතුරුව මනාරම කොට්ටාසේ අපරාධ විමර්ශන කාර්යාංශයේ නිලධාරියෙකු පුද්ගලික ඔත්තුකරුවෙකු විසින් ලබා දුන් තොරතුරකට අනුව සිදු කරන ලද සාර්ථක වැටලීමක් වෙනුවෙනුයි මේ ගරු ජනාධිපතිතුමාගේ සුරතෙන් තිලින ප්‍රදානය කරන්නේ. උතුරු පළාත් විෂමද්‍රව්‍ය තුරන් කිරීමේ කාර්ය සඳහා ශ්‍රී ලංකා පොලිසිය යුද හමුදා නාවික හමුදා නිලධාරීන්ගේ දායකත්වය අගය කරනුයි මේ තිලින ප්‍රදානය කිරීම ලබන්නේ. දැන් පොලිසියෙන් 36,500ක රත්නමල්ල නිලධාරියා විසින් 2,80,000ක මුදලක් නිලධාරී 7 දෙනෙකු වෙනුවෙන් වෙන් කරන ලද මේ මුදල දැන් ලබා ගත්තා. ඉනතරව යාපනයේ පොලිස් වසමේ ගංජා හේවත් කැනබිස් සැටයවා එල් නොහොත් කේරළ ගංජා අත්අඩංගුවට ගැනීම වෙනුවෙන් සිදු කරන සාර්ථක වැටලීම වෙනුවෙනුයි දැන් නිලධාරීන් තිලින ප්‍රදානය කරනු ලබන්නේ. මෙවැනි වැටලීම් සාර්ථකව සිදු කරන ලද කණ්ඩායම් 7ක් සඳහා දවසේදී ගරු ජනාධිපතිතුමා ප්‍රමුඛ සම්භාවනීය අමුත්තන්ගේ සුරතින් තිලින ප්‍රදානය කරනු ලබනවා. මුදල්මය ත්‍යාග. மேலும் முழு நாடும் ஒன்றாக தேசிய போதைப்பொருள் வேலை திட்டத்தில் தற்பொழுது வடுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பட்ட தனிப்பட்ட புலனாய்வு தகவலொன்றுக்கு அமைய உத்தியோகத்தர்கள் அடங்கிய குழுவினர் வடுக்கோட்டை போலீஸ் பிரிவின் பொன்னாலை மேற்கு பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது கேரள கஞ்சா 277 கிலோ 915 கிராம் உடன் இலக்கம் 335.05 லொரியுடன் பயணித்த சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த வெற்றிகரமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 12 பேருக்கு ரூபாய் 4,70,000 பெறுமதியான போலீஸ் மா அதிபர் நிதியத்திலிருந்து பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரிக்கு ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தரினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய உத்தியோகத்தர்கள் குழுவினர் புளியம்பொக்கனை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பிற்கு இணங்க விற்பனைக்கு தயார் நிலையில் செய்யப்பட்டிருந்த கேரள கஞ்சா 77 கிலோ 405 கிராம் உடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த வெற்றிகரமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 13 பேருக்கு போலீஸ் மா அதிபரினுடைய பரிசு நிதியத்திலிருந்து 3,10,000 ரூபாய் பெறுமதியான பரிசு நிதி வழங்க வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பருத்தித்துறை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட கேரள கஞ்சா 319 கிலோ 860 கிராம்ஸ் உடன் அதனோடு இணைந்த படகு மற்றும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இவ்வாறான சார்த்தகமான சுற்றுவளைப்பினை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 10 பேருக்கு போலீஸ் அதிபரினுடைய பரிசு நிதியத்திலிருந்து 3,50,000 பெறுமதியான பரிசு தொகை வழங்கி வைக்கப்படுகிறது.
உங்களது மாவட்டத்தில் போதைப்பொருள் முற்றாக நீங்க இரவு பகல் பாராது கடமை புரியும் முப்படை மற்றும் இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு உங்களுடைய மீண்டும் பலத்த ஒரு உற்சாகமான வரவேற்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் அடுத்து இடம்பெறவிருப்பது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இவ்வேலை திட்டத்தினுடைய பிரதான குறிக்கோள்கள் அடங்கிய உறுதியுரை வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் அதனை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு எங்களுடன் இணைந்து அந்த உறுதியுரையை வழங்க தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து அனைவரும் எழுந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது படிவம். உறுதியுரை. இலங்கையானது நீங்களும் நானும் அன்பு காட்டும் எமது மதிப்புக்குரிய தாய் திருநாடாகும். விஷ போதைப் பொருள் அச்சுறுத்தலானது எமது தேசத்தின் வளமான எதிர்காலத்திற்கு இடையூறு விளைவிக்கும் தேசிய அனர்த்தம் ஒன்று தற்போது உருவாகியுள்ளது. அதிலிருந்து எமது சமூகத்தை முற்றுமுழுதாக விடுவித்தலானது தற்போது நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். இந்த சவாலை வெற்றிக்கொள்வது சமூகம் என்ற வகையில் தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த விசை போதைப் பொருள் அச்சுறுத்தலானது எமது சமூகத்தின் பொருளாதார உறுதிப்பாட்டினையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் குடும்ப பாசம் மற்றும் பிணைப்பினையும் மகிழ்ச்சி மற்றும் களியாட்டத்தையும் இழக்க செய்கின்றது. அதே போன்று இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் மூலமாக மாறியுள்ளது. ஆதலால் நாம் விஷப்போதைப் பொருள் உற்பத்தி, விநியோகம், விற்பனை, ஊக்குவிப்பு மற்றும் அவற்றிற்கு உடந்தையாக இருத்தலை முற்றுமுழுதாக நிராகரிப்போம் என்றும் எதிர்ப்போம் என்றும் அதனுடன் தொடர்பான நபர்களை சட்டத்தின் முன்னிறுத்த உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம். அத்துடன் விசை போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு உதவுவோம் என்றும் அவர்களை மீட்டு சிறந்ததொரு சமூக வாழ்க்கைக்கு திசை திருப்புவதற்கு உதவுவோம் என்றும் உறுதி செய்கின்றோம். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரி மைதானத்தில் முழு நாடும் ஒன்றாக மாவட்ட செயல்பாட்டு அங்குரார்ப்பண விழாவில் எம்மால் அளிக்கப்படும் இந்த உறுதியையை எமது தாய்நாட்டிலிருந்து விசை போதைப் பொருட்கள் அச்சுறுத்தல் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் வரை கைவிடப்படாத தேசிய பொறுப்பொன்றாக கருதி செயல்படுவோம் என்று உறுதி செய்கின்றோம். நன்றி. நன்றி. தேசிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள நச்சுப் பொருட்களை ஒழிப்பதற்காக Breaking news alert.